பாபமோஷினி ஏகாதசிங்க வர 2025ஆம் ஆண்டு இந்த ஒரு புனிதமான நாள் வரப்போகுதுங்க. இந்த ஏகாதசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய 8 விஷயங்களை செஞ்சால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குமுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே மனிதராக பிறந்த நமக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு இருக்குமுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்து வெளியில் வரணும்னா இந்த நாளில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதுமுங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அப்படியே நம்ம விஷ்ணு பக்தர்கள் யாராவது இருந்திருந்தீங்கன்னா மற்ற விஷ்ணு பக்தர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாமுங்க. ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் பெருமாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குமுங்க. ஆனால் ஏகாதசி விரதம் கடுமையான விரத முறைகளை கொண்டதால் இதை அனைவராலும் கடைப்பிடிக்க முடியாதுங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட பரிகாரங்களை ஏகாதசி நாளில் செய்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்து விடுபட முடியுமுங்க. அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாமுங்க. பங்குனி மாதம் ஏகாதசி என்பது இந்த பிறவியில் மட்டுமின்றிங்க முந்தைய பிறவியில் செய்த பாவங்களில் இருந்து கூட விடுபட உதவுதுங்க. இந்த நாளில் என்னென்ன பரிகாரங்களை செஞ்சால் என்னென்ன நன்மைகள்லாம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் கேட்க போகிறோமுங்க. விரதங்கள்லேயே மிகவும் உயர்வான விரதமாக சொல்கிறது நம்ம ஏகாதசி விரதமுங்க. திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி திதிங்க மாதத்துக்கு 2 முறை வருதுங்க. ஒரு முறை பார்த்திங்கன்னா வருடத்தில் 24 அல்லது 25 ஏகாதசிகளில் வருதுங்க. இவற்றில் பங்குனி மாத தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி பாபமோஷினி ஏகாதசி அப்படிங்கிறது பெயர் கொண்டதுங்க இந்த விரதத்துக்கு. அதாவது அனைத்து விதமான பாவங்களில் இருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய ஏகாதசி அந்த விரதத்துடைய அர்த்தமுங்க. இந்த நாளில் பக்தர்கள் பலரும் பார்த்திங்கன்னா தீவிரமான விரதத்தை கடைப்பிடிக்கிறது வழக்கமுங்க. இந்த மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதத்தில் இது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான விரதமுங்க. இந்த ஆண்டு பாபமோஷினி விரதம் பார்த்திங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க. அன்னைக்கு பெருமாளுக்கு மிகவும் உகந்த திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த பாபமோஷினி விரதம் வருதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கு விசேஷமானதாக கூட சொல்லப்படுதுங்க. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அன்று அதிகாலையில் 1:23 மணிக்கு துவங்குதுங்க. மார்ச் 26ஆம் தேதி அதிகாலையில் 12:27 மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதி உள்ளதுங்க. 25, 26 இந்த 2 நாட்கள் இந்த நாள் இருக்குதுங்க. இந்த நாளில் குறிப்பிட்ட 8 விஷயங்களை செய்ய சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயங்களை இப்போ நம்ம கேட்கலாங்க. இந்த 8 விஷயங்களை செய்வதால் பெருமாளின் அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் தடைகளில் இருந்தும் விடுபட முடியுமுங்க. அதோட பெருமாளுடைய அருளும் செல்வ வளமும் தரக்கூடிய புனிதமான விரதமாகவும் இதை சொல்லுதுங்க. வேற என்னங்க நமக்கு வேணும்? பொருளாதாரத்தில் நிலைமையான தன்மையை உறுதி செய்கிறதுக்கு பாபமோஷினி ஏகாதசி அப்படிங்கிறது மாலையில் பெருமாளுக்கு முன்னாடி நெய் விளக்கேற்றி வைக்கணுமுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி கடலை மாவால் செஞ்ச லட்டுகளையும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபட வேணுமுங்க. இந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கும் விநியோகிக்க வேணுமுங்க. இந்த பரிகாரத்தை செய்வதால் ஒருபோதும் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது பணம் சம்பந்தப்பட்டமான தொடர்பான சிரமங்களும் ஏற்படாதுங்க. பெருமாளுடைய மனம் மகிழ்ச்சி அருளும் வழங்குவதால் வாழ்க்கையில் செழிப்பும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் அதிகரிக்குதுங்க. யாராவது ஒருவருக்கு கடனாக கொடுத்த பணமோ அல்லது நிலுவையில் இருக்கும் சம்பள பாக்கியோ போன்ற தொகையோ கைக்கு வர்றதுக்கு பாபமோஷினி ஏகாதசி அன்னைக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு குழியை தோண்டி அதில் கோமதி சக்கரன்னு கடைகளில் கிடைக்குமுங்க. நாட்டு மருந்து கடைகளில் இது எப்போவுமே கிடைக்கக்கூடியதாங்க. இந்த கோமதி சக்கரத்தை உள்ளே வச்சுருங்க. பெருமாளுக்குரிய துதிகளை அன்றைய தினம் பாடி சிக்கி கொண்டிருக்கும் உங்கள் பணத்தை விரைவில் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை தடப்பட்ட பணத்தை மீட்க உதவுங்க. இதனால் நிதி ஆதாரமும் அதிகரிக்குமுங்க. பெருமாளுடைய அருளில் பண கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி விடுமுங்க. வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகளும் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த ஒரு ஏகாதசி அன்னைக்கு
5 சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட கொடுங்க. இதனால் திருமண வாழ்க்கையில் அமைதி, ஒற்றுமை ஆகியவை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்களுடைய மனம் மகிழ்ந்து குளிர்வது போல் உங்களுடைய வாழ்விலையும் உறவிலும் இனிமை சேருமுங்க. பாசம் அதிகரிக்குமுங்க. உறவுங்கிறது ரொம்ப பலப்படுமுங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபடும் போது உங்கள் குழந்தைகளையும் உங்களிடம் உட்கார வச்சுக்கோங்க. தொடர்ந்து 12 நாட்களை அவர்களின் நெற்றியில் பெருமாளுக்கு சாற்றிய அல்லது பெருமாளுடைய திருவடிகளில் வைக்கப்பட்ட சந்தனத்தை வச்சு விடுங்க. இந்த பரிகாரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளில் படிப்பில் நன்கு கவனம் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமங்க, அவர்களினுடைய எதிர்காலத்துக்கான வெற்றியாக அமையக்கூட இந்த வழிபாடு உதவுதுங்க. வழிபாட்டில் குழந்தைகளையும் ஈடுபடுத்துவதால் ஆன்மீக வளர்ச்சியும் மட்டுமல்லாமங்க கல்வி வளர்ச்சியும் அதிகரிக்குதுங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு பானையில் தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் சேர்த்து அதில் ஒரு நாணயத்தை போட்டுருங்க. பானையை 7 முறை உங்கள் தலையை சுற்றி பின்ன ஓடும் நீரில் அதை நீரோட நாணயத்தையும் விட்டு விடுங்க. அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆறோ குளமோ ஓடுகின்ற தண்ணீரோ இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு புனிதமான செடியில் அதை நீங்கள் ஊற்றினா கூட நல்லதுதாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யுமுங்க. இந்த பரிகாரத்தை செய்வதால் திருமண துணையுடன் பிணைப்பும் அதிகரிப்புங்க, உறவும் பலப்படுமுங்க. இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நல்ல வாசனை மிகுந்த திரவியத்தை தானமாக கொடுங்க. மல்லிகைப்பூ அல்லது பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்கக்கூடியதாக இது. அந்த மாதிரி வாசனை திரவியத்தை நீங்கள் சிறிதளவு தொட்டு நீங்களும் நெத்தியில் இட்டுக்கொள்ளுங்க. இதனால் சமூகத்தில் தனித்துவமான அடையாளம் கிடைக்குமுங்க. மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு கூட அதிகரிக்க உதவுமுங்க. பெருமாளுக்கு வாசன திரவியங்கள் வழங்குவதால் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்க உதவுதுங்க. இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு குங்குமப்பூ கலந்த பாலை படைச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமானதுங்க. பிறகு கோயிலுக்கு சென்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதனால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க துவங்கும். இது எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் அமைதியான மற்றும் நம்பிக்கையான மனநிலையை வளர்க்குறதுக்கும் இது உதவுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக இந்த பாப மோசனி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபடும் போது ஒரு துண்டு மஞ்சளை படைச்சு வழிபடுங்க. மறுநாள் அந்த மஞ்சள் துணியில் சுற்றி அதை எப்போது உங்கள் உடனே வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை உங்களின் அனைத்து முயற்சிகளும் சரிங்க வெற்றியை தவிர வேறு எதையும் கொடுக்காதுங்க. அதோட செழிப்பு, வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தருமுங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே விஷ்ணு பக்தர்களுக்கு இதை உதவுற வகையில் நீங்கள் அவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்வதற்கு மறந்துடாதீங்க. இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறோமுங்க. நன்றி, வணக்கமுங்க.